நம்ம ரித்திக் பைப்பில் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் வந்து லைவ் பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ரோ ப்ரெஷர் டெஸ்ட் வெஹிக்கிள் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வெஹிக்கிளை வச்சு நம்ம ஷாப்பு பின்ன பார்த்தீங்கன்னா வந்து சைட்டில் அங்கேயே போய் ஐஎஸ்ஐக்கும் நான் ஐஎஸ்ஐக்கும் பார்த்தீங்கன்னா வந்து என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு மக்களுக்கு அவேர்னஸ் வர்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த டெஸ்ட்டை வந்து போட்டு காட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஐஎஸ்ஐ நான் ஐஎஸ்ஐ 2 விதமான பைப் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் 2 விதமான பைப்பும் பார்த்தீங்கன்னா வந்து கண்ணில் பார்த்தா வந்து பைப்பில் வந்து எந்த வித்தியாசமும் இருக்காது. டெஸ்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள குவாலிட்டியில் எவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஹைட்ரோ ப்ரெஷர் டெஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கம்பெனி பைப் ஐஎஸ்ஐ பைப்பு இதில் வச்சுருக்கோம். அதே பார்த்தீங்கன்னா வந்து கமர்ஷியல் பைப் நான் ஐஎஸ்ஐ பைப்பு இதில் வச்சுருக்கோம். இப்போ ஐஎஸ்ஐ பைப்பில் வந்து நம்ம ப்ரெஷர் கொடுக்கல. ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா என்ன கேஜோ இன்ட்டு 4.19. இப்போ நம்ம கம்பெனி பைப்பு 6 kg இருக்குது. 6 kgயில் பார்த்தீங்கன்னா வந்து 25.14 kg ப்ரெஷரை பார்த்தீங்கன்னா அந்த பைப் பார்த்தீங்கன்னா வந்து 1 மணி நேரம் விஸ்டன் பண்ணோம். கமர்ஷியல் பைப்பில் அதே ப்ரெஷரை கொடுக்கல பார்த்தீங்கன்னா வந்து பைப் உடஞ்சி போயிடும். நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வந்து 100% வெர்ஜன் மெட்டீரியல் போட்டு தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பைப் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். அதுங்காட்டி பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெஸ்ட்டில் ரித்திக் பைப் பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட்டில் பாஸ் ஆயிடுச்சு. நான் ஐஎஸ்ஐ பைப் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெஸ்ட்டில் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. இதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து ரித்திக் பைப் மார்க்கெட்டில் பெஸ்ட் பைப்பாக இருக்குது.